இன்னைக்கு புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு புளிய வந்து ஒரு பெரிய ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. புளி ஊறுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அந்த கேப்ல நம்ம வந்து வெந்தயத்த எடுத்து இது லைட்டா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில 1/2 கப் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பும், உளுந்த பருப்பும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நிலக்கடலையும், காஞ்ச மிளகா ஒரு 5, 6 போட்டுக்கோங்க. இத அப்படியே நல்லா அந்த எண்ணெயில வறுத்துட்டு கருவேப்பில போட்டுக்கோங்க. புளிய நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அத ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு, எனக்கு உப்பு வந்து 3 டீஸ்பூன் ஆச்சு. எல்லாமே கொதிச்சு வர்ற டைம்ல நம்ம அரைச்சு வச்ச வெந்தய பொடியும், பெருங்காய பொடியும் ஆட் பண்ணணும். வெந்தய பொடி 1 டீஸ்பூன், பெருங்காய பொடி வந்து 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து எனக்கு 3 டீஸ்பூன் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. லைட்டா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். புளியோட நம்ம வெல்லம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து இதே மாதிரி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாதம் வடித்த சாதத்தில் நல்லா ஆற வச்ச சாதத்தில் நம்ம அப்படியே போட்டு பெசற வேண்டியதான். எல்லாத்தையும் பரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம பேக் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட சேர்த்து பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மிச்சம் வர புளிக்கூட்டை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.